Hi, vanakkam and welcome to the Nurses Coffee with GD Season 2 powered by RRP Housing co-presented by Vivo X5 Max phones. இன்னைக்கு என்னோட கெஸ்ட் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ப்ரோமோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. குட்டி வாண்டிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் பேசுறது கேட்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் இவரை பற்றி சொல்லியிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து அப்படியே சூப்பராகிட்டு இருக்கு. நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமா வந்து அப்படியே மெருகேற்றிக்கிட்டே இருக்காரு அவருடைய ஆக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவருடைய லுக்ஸ் அப்படியே ஒரு க்ரீக் காட் மாதிரி ஆகிட்டார்ல. ஒரு 6 அடி உயரம், டால் டாக் அண்ட் ஹேண்ட்ஸம், ஒரு சிசல்டு லுக், அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் க்ரீக் காடுக்கு வந்து இவர் அப்படி நிற்க வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த க்ரீக் காட் ஃபீலிங் வந்துட்டு காக்கி சட்டை படத்தில் நடித்தனால அப்படி ஆயிட்டாரா, இல்லை இப்படி இருக்கிறனால காக்கி சட்டை படத்தில் நடித்தாரா தெரியலல்ல. அவர்கிட்ட கேட்டலாம். Let's welcome our very own Sivakarthikeyan. பாருங்க, காக்கி சட்டை ஸ்பெஷல். ஆனா அந்த படம் பார்த்து அப்படியே புல்லரிச்சு போய் உங்களோட ஆக்டிங் பார்த்து காக்கி பேண்ட்ல தேடி பிடிச்சி போட்டு வந்திருக்கேன். Thank you. நானும் இருக்கட்டுமே அப்படின்னு போட்டேன். ஹை ஃபை. கே சிவா, எவ்வளவு சூப்பரா இருந்தது. உங்களை வந்துட்டு ஒரு காப்பா பாக்குறதுக்கு திரையில அட்டகாசமா இருந்தது. சரி, ஒரு காப் ரோல் பண்ணும்போது அது எல்லா ஹீரோஸ்க்கும் ஒரு பெரிய ஆசை தான் இல்ல. அது வந்து ஆசை இல்லை அப்படிலாம் சொன்னா அது பொய். அப்போ சிவாக்கு அந்த ரோல் கிடைக்குது. நாளையில இருந்து இந்த காக்கி சட்டையோட ஷூட்டிங் அப்படின்னா இன்னைக்கு லைட்டா எல்லாம் இருந்திருக்குமே. ஆமா, எனக்கு முதல் நாள் நைட்ல ஒரு 25 டேஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு டென்ஷன். ஏன்னா நான் மான்கராத்தே ரிலீஸ் ஆகி ஒரு 10 டேஸில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஷூட்டிங் ஆரம்பித்தப்போ யூனிஃபார்ம் சும்மா போட்டு பார்க்கலான்னு சொல்லுவாங்களே, இந்த ஐடி கார்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூனிஃபார்ம் போட்டு பார்த்தாங்க. எனக்கு திருப்தியாக இல்லை. ஏன்னா மான்கராத்தேக்காக நிறையா டயட்லாம் இருந்து வெயிட்டை குறைச்சிட்டேன். 69 அப்படி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ஒல்லி, இதில் பாதியை காணோம், பள்ளி மாதிரி ஆகிட்டோம். ஸோ அதனால் யூனிஃபார்ம் போட்டு பார்த்தா எனக்கு திருப்தியாக இல்லை. நான் அப்போ கேட்டேன், எப்போ வரப்போகுது யூனிஃபார்ம் போடுற சீக்வன்ஸ் அப்படின்னா, இன்னொரு 25 டேஸ் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் 25 டேஸ்க்குள்ளே வெயிட் நிறைய ஏற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். அப்போ தான் அந்த யூனிஃபார்முக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஆமாம், ஏன்னா இந்த போலீஸ் கேரக்டர் வந்து சும்மா கேரக்டராக விளையாட்டு பயனாலும் ஒரு சீரியஸான பாசிட்டிவாக இருக்கிற ஒரு போலீஸ் வேலையை விரும்பி செய்கிறவன். அப்போ அவன் போடுற யூனிஃபார்ம் அதெல்லாமே கரெக்டாக இருக்கணுன்றதுனால ஸோ அந்த 25 நாள் பள்ளியிலேருந்து கில்லியா மாதிரி கேட்க நல்லா இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டேன். மனுஷங்களை தவிர யாரெல்லாம் கிடைப்பாங்களோ அதெல்லாம். சில நேரங்களில் கேமராவெல்லாம் பார்த்தா எப்போ இந்த பக்கம் வராதப்பா அப்படின்னு கேமராமேன் சொல்கிற அளவில் ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிட்றது அதெல்லாம் கொஞ்சம் புஷ்ஷுன்னு நமக்கு வெயிட் ஏறவே ஏறாது. ஏறி அந்த யூனிஃபார்மை போட்டு அது கரெக்டாக இருக்குன்ன பிறகு தான் அந்த திருப்தி வந்துச்சு. எவ்வளோ வெயிட் ஏறி இருப்பீங்க? 25 நாளில் 7 கிலோ. ஓ மை காட், அப்ப காட்டுத்தனமா தின்னிருக்கீங்க. ஆமா எல்லாம் நீங்க என்னெல்லாம் அவைலபிளோ அதெல்லாம் சாப்பிடலாம். அனகொண்டா டயட் அந்த மாதிரி. ஆமா, டயட் கேட்டா டயட்னு சொல்லி அண்டாகொண்டா டயட் தான் அண்டாகொண்டா. ஓகே. சோ அதெல்லாம் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் நாள் யூனிஃபார்ம் போட்டு ஷாட் நடிக்கும்போது எப்படி இருந்தது? யூனிஃபார்ம் போட்டு செல்ஃபி இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா, செல்ஃபி எடுத்துக்கிறது. நம்ம எப்படி இருக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு கெத்து வந்துருச்சு. யூனிஃபார்ம் நமக்கு அப்படி நிற்கிது, நமக்கு ஹைட்டு அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ எல்லாம் போட்டு அப்படி கேரம் நோட்டு இறங்கும்போது தான் தெரியும் அந்த டைம் டென்ஷன் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த யூனிஃபார்மில் ஒரு யூனிட்டே பார்க்க போகிறாங்க அப்படின்றது. அப்படி இறங்கும்போது எல்லாம் அப்படியே பார்த்தாங்க. மூஞ்சில் லேசாக ஒரு ஸ்மைல் எல்லாருக்கும். எல்லார் கண்ணிலையும் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தெரியுது. டீம் எல்லாருக்கும் எஸ்பெஷலி. ஏன்னா எல்லாருக்குமே டவுட் இருக்கும் இல்லையா, எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அந்த சந்தோஷம் இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட இன்ட்ரோ சீன் தான் அது போட்டு எடுத்தோம். அப்படி வந்து ஹை ஸ்பீடில் அப்படி இறங்கி அப்படிலாம் பார்த்து காலரெல்லாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து வந்து வசனம் பேசுறது அப்படின்றது பண்ணும்போது பயங்கரமான ஒரு ஃபீல். எனக்கு வந்து நான் உண்மையிலே எனக்கு ஆசை போலீஸ் ஆகணுன்றது. ஆமா, நீங்க ஆக்டராவே போலீஸ் ஆயிருப்பீங்களோ? ஆமா, வாய்ப்பு இருக்கு. அப்பா இருந்திருந்தா போலீஸ் தான். நான் ஆமா ஆக்கிட்டு தான் விட்டுருப்பாரு வேலை பார்த்துட்டு. ஸோ அன்னைக்கு போலீஸ் ஆகிட்டோம். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம தான் போலீஸ். நல்லா இருந்தது. அது ஒரு நம்ம ட்ரீம் வந்து நடந்துருச்சு. நான் போலீஸ் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். That's a nice feeling. டெஃபினட்டா அது மறக்கவே முடியாது. அண்ட் இந்த படத்துல காக்கி சட்டையரேன்னு ஒரு காப் ரோல் சிவகார்த்திகேயன் பண்றாங்க அப்படிங்கிறது எஸ், இது ஒரு புது விஷயம். பட் ரொம்ப சர்ப்ரைசிங்லி படம் பார்க்கும்போது அந்த என்ன மாதிரியான ஒரு போலீஸ் அவரு அப்படிங்கிறது வந்து ஒரு ட்விஸ்ட் தான். நம்ம பார்க்க மாட்டோம். சோ இந்த போலீஸ் பார்த்தனே பாத்தியா நம்ம பையன் தான் பண்ணிடுவாயா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் ஆஃப்
பிகாஸ் கான்ஸ்டபிள் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கேடர் ஆஃப் போலீஸ் வந்து நம்ம தினம் எத்தனையோ போலீஸ் நண்பர்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்கள பார்க்குறோம், அவங்க நமக்காக எத்தனையோ உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க இந்த படம் பார்த்துட்டு வரும்போது இன்னும் அவங்களோட ஒரு போலீஸ் அப்படின்னு அவங்கள பார்க்கும்போது ஒரு பயம், ஏன் இவ்வளோ நாள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாருமே பண்ணல அப்படின்னு கூட தோணுச்சு. ஆமா. ஸோ இனிமே ஒரு படம் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்த மாதிரி கான்ஸ்டபிள் போலீஸுங்களோட நீங்க நிறைய பழகி இருக்க வாய்ப்பு இருக்கா உங்களுடைய அப்பானால? ஆமா, எனக்கு அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸே. ஏன்னா நம்ம குவார்ட்டர்ஸ்ல இருக்கும் பொழுது வீடெல்லாம் தள்ளி தள்ளி இருக்கும். அப்பா வந்து கொஞ்சம் யங் ஏஜ்லேயே பெரிய போஸ்ட்டுக்கு வந்துட்டதுனால பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சீனியர் ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க பசங்கள்லாம் எங்கேயாவது காலேஜ் படிப்பாங்க, நான் மட்டும் சின்ன பையனாக இருப்பேன். ஸோ இவங்க தான் வீட்டில் இருக்கும்போது செக்யூரிட்டிக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட தான் நம்ம பேசுறது எல்லாமே, சினிமா பற்றி பேசுறது, கிரிக்கெட் பற்றி பேசுறது, நான் பால் போடுறேன் நீங்கள் விளையாடுங்கன்னு சொல்கிறது, இதில் ஆரம்பித்து எல்லாமே. பட் அப்பா கூடவே இருந்ததுனால போலீஸோட அவங்க லைஃப்பில் கஷ்டம் இருக்குன்றது ஒன்று, அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டன்றது அது உணர முடியும். அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்டமாக எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. அப்பா வந்து திருச்சி ஜெயில் சூப்பர்டென்ட்டாக இருக்கும் பொழுது வீட்டில் எல்லாம் இருக்கும், ஒரு 7:30 8 o'clock வீட்டில் எல்லாம் உட்காந்துருக்குறோம். அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்துருச்சு, ஃபோன் பேசிட்டு வச்சுட்டு அமைதியாக அதே இடத்துல உட்காந்துருக்காரு. நான் சும்மா கேஷுவலாக வாசலுக்கு போய் அப்படியே சும்மா வாக் போகலாம் அப்படின்றதுக்கு அப்புறம் வெளியில் போகாத அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு தெரியல. அம்மா எங்க அக்கா எங்க அப்படின்னு கேட்டார். உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படியே அமைதியாக இருக்கார். வேறு நிறைய பேர் வராங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னென்னு தெரில. திடீர்னு பார்த்தா ஒரு வேன் வந்து நிற்கிது, அதுலேருந்து ஒரு 50 போலீஸ் இறங்குறாங்க, ஒரு டாக்ஸ் எல்லாமே இறங்குது, ஒரு பாம் ஸ்குவாட் வராங்க. என்ன சொல்லிடுறாங்க, வீட்டில் பாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியிலையும் போக வேணாம், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே இருங்க, ஃபுல்லாக சர்ச் பண்ணுறோன்னு ஒரு 20 minutes வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க வீடை எல்லா சைடும். அந்த 20 minutes ஃபுல் டென்ஷன்லேயே இருக்குது நமக்கு. அப்பாவுக்கு என்னென்னா குழந்தைங்கள்லாம் இருக்காங்களே இந்த இடத்துல, இவங்களை வெளியே அனுப்புறதா கூடாதா, என்ன பண்ணக்கூடாதுன்றது தெரில. எங்கனால அவர் யோசிச்சுட்டே இருக்கார், ஹெசிடேட் பண்ணிட்டே இருக்கார். நாங்கள் எப்படியே உட்காந்துருக்கோம். 20 minutes ஃபுல்லாக சர்ச் பண்ணாங்க. அங்கே இருந்த சின்ன விஷயங்கள்லேருந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் சொன்னாங்க, வேறு ஒரு ஏரியாவில் இன்னொரு இடத்துல அந்த பாம்பை வச்சுருக்குறாங்க, பட் அது வந்து டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால வெடிக்கலை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மொமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு இன்சிடெண்ட் தான் இது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய லெட்டர்ஸ் வரும் அப்பாவுக்கு, உன் பையன் வந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான், அவனை தூக்கிடுவேன் இன்னைக்கு சாயங்காலம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியாது. 20 minutes தேடுற வரைக்கும் உள்ள இருக்கணும். ஃபால்ஸ் நியூஸ் வெளியில அம்சா பசங்களை, வெளியில யாராவது பசங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோ பயம். ஆமாம் இல்லை, வெளியில் போகலாமான்றது சேஃப்டிக்கான மெஷர்ஸ்லாம் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, வெளியில் வரலாமா கூடாதா அப்படின்றதுக்கு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிடுறோம் அப்படின்றதுனால கடன்னு சர்ச் பண்ணுறாங்க. அது வீடுன்றது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், குவார்ட்டர்ஸ் எல்லாமே பெரிய கிரவுண்டு, நிறையா மரம் அப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாக சர்ச் பண்ணால் அந்த மொமெண்ட்லாம் அந்த மாதிரி நிறையா இருக்குது லைஃப்பில். ஆமாம். உங்களுக்கு பயமா இருக்குமா? ஒரு குழந்தையோட மனசு எப்படி இருக்கும் அப்போ? இல்லை, எனக்கு அப்பா இருக்காருல்ல, அவ்வளோதான். ஆமாம், அப்பா இருக்காரு, அவ்வளோதான். அண்ட் எஸ்பெஷலி அப்பாவுக்கும் ஃபேமிலிக்கும் பெரிய த்ரெட் இருந்தது. உங்கள் பசங்களை வந்து கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு பர்சனலாக செக்யூரிட்டிலாம் கொடுத்துலாம் அமைச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு வந்து நான் ஷார்ப் டைமிங்க்கு தான் ஸ்கூல் போவேன். நான் ஸ்கூல் போயிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருவாங்க, யாரும் வராமல் நான் ஸ்கூலை விட்டு வெளியே வரக்கூடாது, அது மாதிரி டைமிங் கூப்பிட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 years லைஃப் அப்படி இருந்தது, ரொம்ப இதாக இருந்தது. அப்பா இறக்குற வரைக்கும் அந்த டைம், அந்த லாஸ்ட் 4 years வந்து பயங்கர குரூஷியல். அந்த ப்ரெஷர் தான் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தது. அவருக்கு மேஜராக எங்கள் மேலேயே கன்சர்ன். நான் ஒரு காலேஜ் படிக்கிறேன், அக்கா ஒரு காலேஜ் படிக்கிறேன், இவங்க எங்கே போகிறாங்க வர்றாங்க, அவர் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறாரு, நாங்கள் இங்கே இருக்கோன்றது. இந்த போராட்டத்துக்கு நடுவில் அவங்க சர்வ் பண்ணுறது பப்ளிக்காக. அவங்க எப்போ வேணாலும் அவங்க ஃபேமிலி இழக்கலான்ற சுச்சுவேஷனில் பப்ளிக்காக சர்வ் பண்ணுறாங்கன்னு போது அந்த பாயிண்ட்லாம் தான் சேர்த்து நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் எனக்காக வேலை செய்யலை, இப்போ நான் ஆக்டராக இருக்கிறது வந்து எனக்காக, என் ஃபேமிலிக்காக சம்பாதிச்சேன். பட் யாரோ ஒருத்தருக்காக நான் வந்து இருக்கேன், நான் இருக்க தைரியத்தில் எல்லாரும் வந்து நிம்மதியாக தூங்குறாங்க அப்படின்றது. அதுக்காக தான் நான் போலீஸ் ஆகணும்னு நினச்சேன். சந்தர்ப்ப சூழ்நிலை ஆக முடியல, அது காக்கி சட்டையில் நிறைவேறிச்சுங்கிறது சந்தோஷம். அண்ட் படம் முடிக்கும்போது டுவர்ட்ஸ் தி எண்ட் டெடிகேட்டட் டு எவ்ரி சின்சியர் போலீஸ்மேன் கொடுத்துருப்போம். அண்ட் போலீஸ்மேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய ஆஃபீஸர்ஸ் இல்லாமல் இந்த லோ கேடர்ஸில் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஒரு படம் பண்ணணுன்றது டேரக்டரோட தாட். அது டெஃபினட்டாக துரை செந்தில் சாருக்கு தான் இந்த கிரெடிட் போகணும். அவர் ஈஸியாக என்ன ஒரு பெரிய ஆஃபீஸராக வச்சு ஆரம்பிச்சிருக்கலாம். அண்ட் அவர் என்னை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆக்ஷன் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஆக்ஷன் தொடும்போது அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் தூக்கி அந்த கேரக்டரில் வச்சுட்டாரு. அண்ட் இந்த கேரக்டரும் கான்ஸ்டபிள்லேருந்து பெருசாகி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி அச்சீவ் பண்ணான்னு சொல்கிற ஒரு கதை என்பது நிறைய விஷயங்கள்
இதை பண்ணியே ஆகணுன்றதுக்கான நிறைய விஷயங்கள் அந்த ஈடுபாடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது ஃபுல் கிரெடிட் டைரக்டருக்கு தான். ஆர்டிஸ்டோட பெஸ்ட் இதுதான் நினைக்கிறேன், டு டூ அ மூவி ஃபார் தம். ஐ திங்க் இட்ஸ் a lovely feeling. I'm sure எல்லா போலீஸும் வந்துட்டு இதை பார்த்துட்டு they'll be very very happy ன்னு நினைக்கிறேன். ஆமா, they will be happy. லைக் நிறைய பேர் வந்து பெரிய கனவோட வந்திருப்பாங்க. என்னன்னா நான் போலீஸா வந்திருக்கேன், திருடனை பிடிச்சிருவேன், பிடிச்சி நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் ஒரு நாள் பேர். பட் அவங்களுக்கு கொடுக்கப்படுற போஸ்டிங் வேறையாக இருக்கும். நாங்கள் படத்தில் சொல்லியிருப்பேன் ஒரு சீனில் வந்து அவங்களுக்கு கார் கதவை திறந்து விட்டு, ஆமாம் உனக்கு கான்ஸ்டபிள்னா அந்த வேலையை பாருங்க, கார் கதவை திறந்து விட்டு பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு இந்த வேலை தான் நாங்கள் பார்க்கணுமா சார், எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே சட்டம் தான் சார், ஒரே யூனிஃபார்ம் தான் சார்னு பேசுகிறது இருக்கும். இந்த ஆசையோட நிறைய போலீஸ் இருக்காங்க. இதை வெளியில் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு காக்கி சட்டையில் கிடைச்சது. அந்த சந்தோஷம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் யாரோ ஒருத்தங்க சொல்லும்போது இன்னொரு வாட்டி அந்த மாதிரி போலீஸை பார்க்கும்போது ரெஸ்பெக்ட் தானாவே ஏறும். ஆமா அண்ட் வைஸ் வெர்சா போலீஸும் வந்து இதை மைண்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ உட்காந்து இன்னைக்கு இப்படி ஒரு ஷோவில் உட்காந்து நம்ம வேற என்ன வேணா பேசிட்டு போகலாம். இந்த படத்தில் எப்படி சாங் எப்படி இருந்துச்சு, இது எப்படி ஹிட் ஆச்சு, உங்களுக்கு லைஃப்ல இது என்ன பண்ணுச்சுன்னு. பட் இவ்வளோ நேரம் உட்காந்து ஒரு போலீஸை பற்றி பேசுகிறோன்னா அது அவ்வளோ ஒரு நோபலான ஒரு ப்ரொஃபஷன். அது இது வரைக்கும் சின்சியராக அட்டன் பண்ணாதவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். எத்தனையோ பேர் சின்சியராக பண்ணியிருக்காங்களே, அது எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அது நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கும் வந்து அதை பயபக்தியோட பண்ணுறாங்க, மூச்சா எடுத்துக்கிட்டு சின்சியராக பண்ணுற எத்தனையோ கான்ஸ்டபிளாகவே இருந்து கடைசி வரைக்கும் கான்ஸ்டபிளாக இருந்து மறைந்தவங்க கூட இருப்பாங்க. அண்ட் அந்த திருப்தி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் பண்ணதுல. மோர் தென் எல்லாமே நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த படம் பார்த்துட்டு என்ன ஆமா, அம்மாவுக்கு நான் யூனிஃபார்ம் போட்ட உடனே ஹாப்பி. ஏன்னா அதுல ஒரு வாட்டியாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா. நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, நல்லா இருக்குடா நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னாங்க. அக்கா ரொம்ப ஹாப்பி. அக்கா தான் அப்பாவோட பயங்கர அட்டாச்டு, க்ளோஸ். என்ன அக்காவுக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். அக்கா அடிக்கடி சொல்லுவா, இந்த ஆக்ஷன் டிஞ்ச்ல ஒரு படம் பண்றா, ஜாலியா இருக்கு எல்லாமே ஓகே, அந்த மூட்ல நல்லா ஃபோர்ஸா பரபரன்னு ஒரு படம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அக்கா ரொம்ப ஹாப்பி. நீங்க வந்துட்டு நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கீங்க இந்த யங் ஏஜ்ல, எல்லாரும் சொல்றாங்க நீங்க வந்துட்டு பெரிய பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க. பட் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது உங்களோட பெரிய பிளெஸிங், நீங்க வந்து அல்டிமேட்டாக பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் ஒன்று சொல்வேன், ஆனால் நீங்கள் அது கோச்சிக்கூடாது. நான் என்னதுமா நினைக்கிறேன், உங்களோட பிக்கெஸ்ட் பிளெஸிங் ஆராதனா தான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்க மக்களே. 18 மாசமா உங்களுக்கு எவ்வளவு மாசம் ஆயிடுச்சு? 1.5 வயசு, அதான் 18 months ஆகுது. அப்படி ஒரு துருன்னு இருக்கு அவங்க கிட்ட வந்துட்டு. நான் இது ப்ளீஸ் சொல்லிக்கிறேன், என்னால ஹோல்ட் பண்ண முடியல. ஓகே, அதுக்கிட்ட அம்மா எங்கம்மா டிடிக்கு வந்துட்டு கொஞ்சம் ரகுரன் வாய்ஸ் பண்ணி காட்டுமா, ரகுரன் சார் வாய்ஸ் பண்ணி காட்டுமானா உடனே அது ஐ திங்க் அது ஒரு bundle of joy. எப்படி இருக்கு அதுவும் அவங்க பார்த்தப்பறம் நான் ஐ திங்க் அடுத்த ஒரு 2 minutes நான் ஆராதனைக்கு தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். நீங்க யூ ஹேவ் டு சே சம்திங் அபௌட் ஆராதனா டு மீ. நிறைய பேர் கேட்டிருக்காங்க எப்படி இருக்காங்க ஆராதனா, நிறைய பேர் கேட்பாங்க. உண்மையிலே நான் பிளஸ்டுன்றத விட அவ பயங்கர பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்க பேரை சொல்லி விசாரிக்கிறாங்க அப்படின்றது நல்ல விஷயம். நீங்க சொன்ன மாதிரி தான், அது எப்படி பிடிச்சாங்கன்னு தெரியல, ரகுவரன் வாய்ஸை பிடிச்சிட்டாங்க. ஆமா, அவங்கன்றது இப்போ புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, வெண்ணிராடை வாய்ஸ் பண்ணுங்க அப்படின்னா அப்படின்னு. டார்லிங் டம்பக்கு பாடுமா அப்படின்னு இவர் சொல்லிட்டு அது இப்ப ஸ்டெப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அதை நான் இன்னும் பார்க்கல, அந்த கண்கொள்ளா காட்சி நான் பார்க்கணும். டார்லிங் டம்பக் சொல்லுமா, அப்பா வந்து கேட்குறாரு டார்லிங் டம்பக்னே அந்த அம்மா பக் 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 பக்னு பாடுவாங்க, அழகு. ஸோ யூஸ்வலாக கெஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து நான் யோசிச்சு ஒரு கிஃப்ட் வாங்குவேன். ஸோ நான் யாருக்கு இந்த வாட்டி கிஃப்ட் வாங்கிப்பேன், ப்ளீஸ் என்னை ஃபர்கிவ் பண்ணிடுங்க. 5 பைசா கூட உங்களுக்கு கிஃப்ட் கிடையாது, அவங்களுக்கே கிஃப்ட் ப்ளீஸ் என்ன கிஃப்ட் எடுத்துட்டு வாங்க. நான் வாங்கிட்டு போன மாதிரியே கொண்டு போய் கொடுத்துருவேன். அட பாவி மனுஷா, ப்ளீஸ் இதெல்லாம் எடுத்து போடுங்க, எடிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம், நல்ல ஒரு விஷயம் பேசியிருக்கோம். ஸோ சின்ன பிரேக் போகலாம். பிரேக்குக்கு அப்புறம் காஃபி ரிவைண்ட் பார்க்க போகிறோம். நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP Housing Co presented by Vivo X5 Max phone. Welcome back in Nurses Coffee with DD Season 2 powered by RRP Housing Co presented by Vivo X5 Max phones. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது காஃபி ரிவைண்ட். ஸோ உங்களுக்காக சில எக்ஸ்க்ளூசிவ் பிக்சர்ஸ் எடுத்து வச்சுக்கோ, பார்த்தோன்னே என்ன தோணுதோ வில் ஷேர் இட். ஓகே, ரெடியா? பை த வே, நீங்க 3வது வாட்டி வரீங்க, 4வது வாட்டி வரீங்க. டெக்னாலஜி எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு பார்த்தேளோ? டெக்னாலஜி இம்ப்ரூவ்டு சோ மச். நான் வந்ததுலேருந்து இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது படம் ஓடும், எல்லாரும் தொடுவாங்க, எங்க என்ன ஏதுன்னு தெரியல. காஃபி சிம்பிள் பாருங்க, எல்லாம் சிம்பாலிக்கா பண்ணுவோம்ப்பா.
இப்போ மலர்ந்து இருக்கிற பூவை இன்னும் நீங்க மலரும் நினைவுகள்ன்றது இதுதானா? ஆமா. சோ அந்த மலர்ந்த நினைவை பார்த்துடலாமா ப்ளீஸ்? கமல் சாரோட. கமல் சார். சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரிஜினல் காக்கி சட்டை, சீனியர் காக்கி சட்டை கமல் சார். நிஜம் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் கமல் சாருக்கு, சத்யா மூவிஸ்க்கு டைட்டில் கொடுத்ததுக்கு. ஏன்னா அதுக்கே பெரிய ரீச் இருந்தது, காக்கி சட்டை எப்படி வருதுன்னு. அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ரோட்டில் இப்போ நம்ம பார்ப்போம்ல போலீஸ்லாம் வந்து அவங்களாம் சொல்லுவாங்க, வாங்க சார் இந்த ஒரிஜினல் காக்கி சட்டையோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைட்டிலே பெரிய கிஃப்ட் அது. அவர் வேணான்னு சொல்லியிருந்தால் நம்ம யூஸே பண்ணியிருக்க முடியாது. நான் ஒரு ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணேன் நான். அதுக்கு கமல் சார் தான் சீஃப் கெஸ்ட்டு. அப்போ நான் வந்து அவருக்கு இன்ட்ரோ கொடுத்தது ரஜினி சார் வாய்ஸில், வாங்க வந்து பேசுங்கன்னு. அவர் வந்து சொன்னார், நான் இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருந்தேன், இந்த ஃபங்க்ஷனுக்காக ஊர்லேருந்து ஃப்ளைட் ஏறி வந்தேன், வராமல் இருந்திருக்கலாம், இவரே பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சொல்லி கமல் சார். ஐயோ சார் பாராட்டுறாங்களா திட்டுறாங்களான்னு தெரியலையே அப்படின்ற ஃபீல் எப்படியோ நம்ம ஞாபகம் இருக்கும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ சமீபத்தில் மீட் பண்ணேன், சார் உங்கள் டைட்டிலில் படம் பண்ணேன் சார். தெரியும், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே தோளில் கைப்பட்டு தட்டி கொடுத்தாங்க. அண்ட் அவரை பற்றி நம்ம புகழ்கிறதுக்கெலாம் எதுவும்லாம் கிடையாது, அது உலகமே எல்லாருமே சொல்கிறாங்க உலக நாயகன் அப்படின்றது. அவர் கையில் நான் ஒரு பெரிய செலிப்ரிட்டியை மீட் பண்ணி பரிசு வாங்கினது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் பாருங்கள் ஃபோட்டோவே குறியாக இருக்குது, இது மிஸ் ஆகிடக்கூடாது ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு. நான் அந்த பக்கம் ஃபோட்டோ எடுத்துருங்க ப்ளீஸ்ரா கிடைக்காரா அப்படின்னு சொல்லிட்டேன். வெரி நைஸ் மெமரி. நெக்ஸ்ட் பிக்சர். இது ஒரு பயங்கரமான மொமெண்ட். நீங்களும் இருந்தீங்க அந்த டைம். அன்னைக்கு நாள் வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள். நீங்கள் வந்து லைஃப்பில் இவ்வளோ நாள் நடந்த எல்லாத்தையும் வந்து நீங்கள் அந்த ஒரு பாயிண்டில் சம்மரைஸ் பண்ணலாம். விஜய் அவார்ட்ஸுன்ற ஒரு இடத்துல நிறையா விஷயங்கள் அதுக்குள்ளே சேர்ந்தது. அண்ட் பெரிய சந்தோஷம் விஜய் சார் வந்து அந்த அவார்டை கொடுத்தது. அதுக்கு பிஃபோர் இயர் வந்து அவர் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் வாங்கியிருந்தார் விஜய் சார். அவர் கையிலேருந்து என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் விஜய் அவார்ட்ஸ்னு ஒன்று வாங்கிட்டேன். அண்ட் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்றது வந்து அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ என்ன மாதிரி ஒருத்தர் வந்து அந்த கிரெடிட்டை கமெண்ட்டை கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம். அந்த மொமெண்ட், அந்த அவார்டு அவர் கொடுத்தது, அவர் சொன்ன வார்த்தைகள், அன்றைக்கி அதை வாங்கினது, ஸ்டேஜில் அழுதது, நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணது, இது எல்லாத்தையும் எப்போவுமே மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நிறைய பெயினே சுமந்துட்டு இருந்தோம். அதை வந்து ஒதுக்கி வைக்கணும்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சுமந்துன்னு நினைக்கிறேன். அப்போ தான் கான்ஃபிடென்ட்டாக லைஃப்பை நான் அப்ரோச் பண்ண முடியும். அண்ட் நெட்டில் இதை பார்க்கும்பொழுது நிறைய பேர் இந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு எல்லாருமே க்யூட் மொமெண்ட், லவ்லி மொமெண்ட் அப்படிலாம் சொல்லி போடுறாங்க. ஸோ அது அவங்களுக்கும் அப்படி இருக்குன்றது சந்தோஷமான விஷயம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் விஜய் அவார்ட்ஸில் சூப்பரான ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார், நல்ல பிக்சர்ஸ் எடுத்திருந்தாங்க. ஐ வெரி ஹாப்பி. ஆமாம், நம்ம 2 பேர் கை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தது, அதுவும் நல்லா பெண் சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ட் விஜய் சாருக்கு பெரிய தேங்க்ஸ், அவ்வளோ பெரிய வார்த்தையை அந்த ஸ்டேஜில் சொன்னது. நைஸ். நெக்ஸ்ட் பிக்சர். தலைவரை மீட் பண்ற மொமெண்ட்ஸ் ஒவ்வொன்று எப்படி இருந்தது? தலைவர் லேட்டஸ்டா மீட் பண்ணப்ப என்ன சொன்னாரு? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். இந்த மொமெண்ட் முடிஞ்சப்ப எப்படி இருந்துச்சுன்னா, நீ சாதிச்சிட்டடா சினிமால, நீ அடிகண்டான்னு ஒரு டைலாக்ல அந்த லெவல்ல இதில் கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி கூட இருக்கலாம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி தான் அவர். கரெக்ட். அவருடைய படங்கள் பார்த்து வந்து நிறையா விஷயங்களை இன்ஹெரிட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அவர் சொன்ன பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன். எஸ்பெஷலி அம்மாவை வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றதை அவர் பாட்டு மூலமாக நிறையா சொல்லியிருக்காரு. அருணாச்சலத்தில் வந்து அந்த சாங்கில் இருக்க லிரிக்ஸ் ஆகட்டும், அம்மா என்று அழைக்காத பாட்டாக இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி எல்லா பாட்டுலையுமே சொல்லுவார். அது வந்து ரஜினி சார் சொன்ன அந்த வார்த்தையை நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். சின்ன வயசுலேயே செட் ஆகிடுச்சு. நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, அம்மா தான் நமக்கு எல்லாம், அம்மா தான் நமக்கு கடவுள், அம்மா தான் எல்லாம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி அவர் சொன்ன லைஃப்பில், அவர் படத்தில் சொன்னது, லைஃப்பில் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருந்தோம். அண்ட் இதெல்லாம் பார்த்துல எனக்கு வந்து அவர் தலைவர், இவர் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பார்த்துருவோமா ரஜினி சாரை அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் ஒரு முறை கமல் சாரோட அந்த 50, நான் ரஜினி சார் ஒரே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், அவ்வளோதான். நான் அவர்கிட்ட பேசினது கூட கிடையாது, எனக்கு பேச கூட தெரியாது. இன்ஃபேக்ட் நிறைய எல்லாரும் வந்து அவரோட ஆடியோ லான்ச் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணும்போது, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம லைஃப்ல கிடைக்கவே இல்லையே, கடைசி வரைக்கும் கிடைக்கும், ஆனா கிடைச்சாலும் நான் பண்ண மாட்டேங்க, ஏன்னா நமக்கு அங்க பேச்சு வராது. இல்ல எனக்கு நான் இங்க எதுவுமே பேசல, அதான் கேட்க இந்த மொமெண்ட்ல நான் எதுவுமே பேசல, ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ரஜினி சார் தான் சொன்னாரு, இப்போ எதிர்நீச்சல் நல்லா போயிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரஜினி சார் கேட்டாங்க. அந்த மாதிரி தான் நிறையா சொன்னாங்க, இந்த மாதிரி நல்லா பண்ணுங்க, ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். அதுக்கப்புறம் நான் அனிருத்தோட சிஸ்டர் மேரேஜில் மீட் பண்ணேன். நல்லா பண்ணுறீங்க சிவா, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ எனக்கு பேச்சே வரல,
நான் வந்து கம்ப்ளீட்டாக blank. எனக்கு அந்த லைஃப்பில் வந்து அந்த மொமெண்ட் கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருந்தது. எனக்கு லைஃப்பில் அது வாங்கணும் இது வாங்கணுன்ற ஆசையெல்லாம் இல்லை. ரஜினி சாரோட ஒரு ஃபோட்டோ அன்னைக்குன்னு பார்த்து நல்ல கேமரா இல்லை, கையில் வச்சுருந்த ஃபோனில் தான் எடுத்தேன். பட் அதுவே பொக்கிஷமாக வச்சுருக்கிறேன் வீட்டில் நான். இந்த மொமெண்ட் அவர் தோளில் கை போட்டு என்னை வந்து சிவான்னு அவரே பேர் சொல்லி கூப்பிட்டு எனக்கு கேட்கும்போதே மயக்கமா வருது சிவா. எப்படி இருந்திருக்கும்ல அந்த டைம். ஆமாம் இல்லை, அவரோட படம் ஏதாவது யாராவது கம்மியாக குறையெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா டென்ஷன் ஆகிடுவேன். அது யாராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பேசுகிற வேலை நீங்கள் வச்சுக்காதீங்க. படம் பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இரு. தலைவர் படம் பண்ணுறது எங்களுக்காக, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்களாம் கிளம்பி போயிட்டே இருங்கன்றேன். அந்த லெவலில் ஒரு ஃபேன் அவருக்கு நான். So nice. ஆமாம். நெக்ஸ்ட் பிக்சர் அஜித் சார். ஆமாம், இது வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லையா ஃபோட்டோ? ஆமாம், இது நம்ம ரெடி பண்ணி பிக்சர். பட் நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்துட்டு சார் போய் மீட் பண்ணியிருக்கீங்க. எஸ், அஜித் அவருக்கு. அஜித் சார் என்ன, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஏகன் ஷூட்டிங்கில் மீட் பண்ணேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் சார் வந்து, அப்போ நான் விஜய் டிவியில் இருந்தேன் நான். அப்போது ஃபஸ்ட்டு வந்தவுடனே அஜித் சாரே வந்து எனக்கு கை கொடுத்தாங்க. ஹாய் சிவா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி, கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயே ஷாக் நமக்கு. நான் அப்போ டெலிவிஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருந்த டைம். ஆமாம், இதே வேலை, சும்மா நம்ம இப்படி விழ வைக்கிறதே ஒரு வேலையா. ஆமாம், இல்லை அவங்க பாருங்களேன் அவ்வளோ பெருசாக இருந்துட்டு, டிவியில் யார் வந்தால் நமக்கு என்ன, இந்த போய் நடிக்க வந்து நல்லா நடிப்பா, ஓகே நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அவர் அப்படி சொல்லிட்டு அப்பயே நான் ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் விசாரிச்சார், எப்படி இருக்கும் உங்கள் ஒர்க் கல்ச்சர் விஜய் டிவியில், டெலிவிஷன்னா இப்போ எப்படி ஒரே நாளில் எல்லாமே ஷூட் பண்ணுவீங்களா சொல்லி சொல்லிட்டீங்களா விஜய் டிவியில் எப்படி இருக்கும்? இல்லை அப்போ சொல்லலை, சொல்ல மாட்டேன். ஏற்கனவே சார் இன்டர்வியூனா வரமாட்டேங்கிறார். இதுக்கப்புறம் நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி நான் வந்து சார் சூப்பர் சார் விஜய் டிவி, ஐயோ உங்களுக்கு தெரியாதே அப்படிலாம் சொல்லி, இல்லை என்ன இப்படி சிரிக்கிறீங்க, ஐயோ இருக்கிறது ஒரு ப்ரோக்ராம் தான், நீர் வந்து பேசிட்டு போயிடுவீங்க, நான் இந்த ஒரு ப்ரோக்ராம் நம்பிட்டேன். உங்களை விட்டா இந்த ப்ரோக்ராம் யாரும் பண்ண முடியாது. நீயா நானாக்கு கோபி அண்ணன் தான், காஃபி ஜெடிக்கு நீங்கள் தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்போ ஒரு 20 மினிட்ஸ் என்கிட்ட பேசிட்டு இருந்தார் சார். அதனால அப்போ நான் என்ன வச்சேன்னா, இவ்வளோ நல்லா பேசுகிறார் சார், நான் போயிட்டு சார் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தப்பாயிடும், அதனால அடுத்த ஷெட்யூல் படம் முடியும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன். படத்துலேருந்து தூக்கிட்டாங்க என்னையா, என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்னொன்று, அவரோட ஃபோட்டோ எடுக்கலாம் வேணான்னு அப்படி ஏதாவது டைலமாவில் இருந்தால் கூட நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எப்படியாவது ஒரு ஃபோட்டோ அவரை தொட்டு பார்த்துட மாட்டோமா. ஆமாம், எனக்கு அது தெரிஞ்சு அப்படி ஒரு லுக் அவரை பார்த்ததே கிடையாது. இல்லை எப்படி இருப்பாரு நேரில் பார்க்க, பயங்கர பல்பு போட்டுமே இருப்பாரா? அது அந்த இப்போ வச்சிருக்க அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, அவரோட ஸ்கின் டெக்ஸ்சர். ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தாரு, நான் போனப்போ ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு ஸ்டட் போட்டிருந்தாரு. சான்ஸே கிடையாது, சான்ஸே இல்லை. என்னோட டிரைவர் வந்து ஹார்ட் கோர் ரஜினி சார் ஃபேன். சாரை பார்த்துட்டார், என்ன கார் ஏற்றி விடுறதுக்காக வந்தார், வாசல் வரைக்கும் வந்து அஜித் சார் வந்தார். அஜித் சாரை பார்த்த உடனே வரல, அப்படியே துடிச்சார். என்னங்க அவரோட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா சார்? ஏங்க என்னங்க திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னா, சார் என்ன சார் இப்படி இருக்கார், அவர் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்காரு சார் அப்படின்னு சொல்லி. இது எல்லாருக்குமே இருக்கும் சாரை நேரில் பார்க்குறவங்களுக்கு. அண்ட் நேரில் மீட் பண்ணதுக்கு ரீசனும் இருக்குது. அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் என்னை பற்றி சொல்லியிருக்காரு அவருடைய டீமில். அப்படின்போது நான் கேட்டேன், நான் தேங்க்ஸ் சொல்லணும் சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மீட் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தேன். வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நான் நினச்சேன் ஓகே போவோம், கை கொடுத்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அமுச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன். முடிஞ்சு வெளில வரும்போது 5 hours ஆயிருந்தது. இது செகண்ட் டைம் நீங்க மீட் செகண்ட் டைம் சார் வீட்டில் இப்போ ஒரு 3-4 months முன்னாடி. ஓகே, 5 hours உட்காந்து பேசிட்டு இருந்தாரு என்கிட்ட. அவரே வந்து சாப்பாடு எடுத்து வந்து சர்வ் பண்ணாரு. அஜித் சார் அவங்களே பண்ணாங்க. சாப்பிடுங்க சிவா, நான் பிளேட்டை கொண்டு போய் வைக்க பண்ணேன். நோ அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, கொடுங்க நான் தான் கொண்டு போய் வைப்பேன். வீட்டை கூப்பிட்டு போய் சுற்றி காட்டினாங்க. ஃபேமிலி எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அஜித் சாரோட டாக்டர் அவங்களுக்கு வந்து ஊதா கலர் ரிப்பன் பாட்டு ரொம்ப பிடிக்குமா, அதெல்லாம் சொல்லி இந்த அங்கிள் தெரியுதான்லாம் சொல்லி அவர் அப்படி இல்லை. நம்ம இன்றைக்கி அவரோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்கும்பொழுது அஜித் சார் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரசிகர்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அது எதுவுமே அவர் மைண்டில் இல்லை. வேறு மாதிரி இருக்கார் அவர் லைஃப்பில். கடவுள் மேலேருந்து கொடுப்பாரு நமக்கு, நம்ம அதை பெருசாக எடுத்துக்கூடாது, அடுத்தடுத்துன்னு போகணும் அப்படின்றதுல. அண்ட் என்னை அங்கங்கே அப்சர்வ் பண்ணியிருக்காரு அவர் சாங்ஸில். அண்ட் மான்கரத்தில் உங்கள் லுக்கு நல்லா இருந்ததுன்னு சொன்னார். அண்ட் ஸ்டைலிஸ்ட் என்னோடய ஸ்டைலிஸ்ட் சத்யாவை அப்ரிஷியேட் பண்ணார். இவ்வளோவே அப்சர்வ் பண்ணி சொன்னேன். நான் அப்போ சொன்னேன் அஜித் சார்கிட்ட, நீங்கள் பெருசாக வருவீங்க சிவா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஓகே சார், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சார், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க, நைஸ் இப்படியே இருங்க, இது உங்களை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி அவரை மீட் பண்ணிட்டு வந்த பிறகு நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த மாதிரி நிறைய அட்வைஸ்லாம் பண்ணல. அவர் ரொம்ப கேஷுவலாக சொன்னார் விஷயங்களை, இப்படி லைஃப்பை இப்படி எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் இதை நான் ரொம்ப நாள் வந்து வெளியில் சொல்லவே இல்லை.
ஏன்னா அது மீட் பண்ணிட்டு வந்தது வந்து ஒரு விளம்பரத்துக்காகன்ற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்க. அன்னைக்கும் இல்லை ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. இவ்வளோ நல்லா பேசுகிறாரு சார், எப்படி நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கன்னு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே எடுக்கல ஃபோட்டோ. அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கு, இல்லைன்னா அதை எடுத்து அப்படி வச்சிருப்பேன் நான். அஜித் சார் பேசிக்லி எங்கள் பையனுக்கு வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம். பட் இப்போ நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்க சிவா ரொம்ப ட்ரை பண்ணுறாப்புல. இல்லை அப்புறமா நான் பண்ணீங்கன்னா ஓகே சார். இல்லை நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து இனிமேல் ஃபஸ்ட்டு போனோடனே ஃபோட்டோ எடுத்துட்டு தான் வருவேன். இல்லை நான் ஐ திங்க் அஜித் சாரே ஃபோன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சிவா வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓடிடுவேன் கூட உடனே ஓடி போய் அப்படின்னா அந்த ஃபோட்டோ எனக்கு மட்டும் அனுப்பணும், ஓகேவா? நான் பார்ப்பேன். அப்படியே கிஸ் கொடுத்து போய் அஜித் சார் ட்விட்டரில் போட்டு ட்ரெண்டாக வேணா நான் அது பண்ணுறேன். போட்டுறாதீங்கப்பா, கண்ணு பட்டுரும் 2 பேருக்கும், ஓகேவா? கொஞ்சம் ஒரு 4 நாள் கழிச்சு போடு. சாருக்கு கண்ணு படா, திருஷ்டிக்கு தான் நார்கள் பக்கத்தில். என்னால முடியல, இதை நான் ஒத்துக்க போறது இல்லை, ஆமோதிக்க போறதும் இல்லை, எதுவுமே பண்ண போறது இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா ஐ திங்க் ஒரு பிரேக் பண்ணலாம். ஓகே, ஸோ தொடர்ந்து பேசலாம் சிவகார்த்திகேயனோட. அடுத்ததான் நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்ட் விளையாட போறோம். ஸோ ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு ஐ எம் ஷுர் காக்கி சட்டை இஸ் ரெடி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங் கோ பிரசன்டட் பை விவோ X5 Max phone. Welcome back to the Nurses Coffee with DD Season 2 powered by RRP Housing Co presented by Vivo X5 Max phones. Okay, இப்போ நம்ம அந்த rapid fire round விளையாட போறோம். பட் rapid fire round விளையாடுறதுக்கு நடுவர் அவர்களே அப்படியே நம்மளுடைய குறைகளை கூறுறதுக்காக ஒருத்தர் தேவைப்படுறாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நம்ம குறைகளையா? ஆமா, நீங்க ஏதாவது உண்மையா ஆன்சர் பண்ணல அப்படின்னா நடுவர் அவர்களே தீர்ப்பு சொல்லுங்க நடுவர் அவர்களே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நடுவர் அவர்களை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூப்பிடலாமா? அந்த நடுவரை பார்த்தீங்கன்னா நடுங்கிடுவீங்க, அந்த மாதிரியான ஒரு நடுவர். அப்படியா? கூப்பிட்டுவா, உங்களோட ஃப்ரெண்டு தான். லெட்ஸ் வெல்கம் பேக் டு சதீஷ். Hot coffee, life happy, season 2 மனசு நிறைய புத்தம் புதிய டேஸ்டியான. நீங்களே எடுக்க கூடாது பொக்கேலாம், அவங்க கொடுப்பாங்க. எடுத்து கீழே தாங்க வச்சேன். அதுவும் தப்பு தான். இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க, காஃபி வித் டிடியில் டிடியை விட அதிகமாக வந்தது சிவா தான் நினைக்கிறேன். இல்லையா? ஆமாம், 4வது தடவை. அப்படி கிடையாதுங்க. அப்படிதான். அப்புறம் என்ன கிடையாதுன்னு என்ன சொல்ல போறீங்க? அது ஒரு அக்ஷய பாத்திரமே மேட்டர் இருந்தா அதை என்னங்க பண்ண முடியும்? வாரம் வந்துகிட்டே இருக்கே, அள்ளி அள்ளி குடுக்குறாரே. அப்ப என்ன ஒரு வாட்டி கூட கூப்பிடல, அப்ப ஒண்ணுமே இல்லன்றீங்களா? இதெல்லாம் நாங்க எப்படி சொல்ல முடியும்? ஸ்ட்ரைட்டா ஒத்துக்க முடியாதா? சோ thank you சதீஷ் வந்ததுக்கு. அவரை பத்தி பெருமையா ஏதாவது சொல்லுங்க. வாட் இஸ் ஹி as a சரி போய் சொல்லுங்க, நல்லதுதான். ஒரு ஃப்ரெண்டா வாட் டஸ் ஹி மீன் டு யூ, அது சொல்லுங்க. முக்கியமா சொல்ல வேண்டிய பாயிண்ட் இது வந்து என்னன்னா, அந்த பழச மறக்காதது அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ வரைக்கும் அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட இருக்காங்க. ஓகே, புதுசா 2-3 ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்கலாம், ஆனா unnecessary இவங்க சேர விட மாட்டாங்க. இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எங்களுக்கு சேர விட்டா பரவாயில்ல, அதுவும் இல்லங்கிறதுனால. சோ அதான் அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லதான் செய்வாருன்னு சொன்னாரே. ஆமா, அந்த மாதிரி சிக்கல்ல விட மாட்டோம். விட மாட்டோம். பாவம். சோ அப்ப நீங்க ஒரு சிங்கிள் மேனா இருக்கீங்களா இப்போ? வாட் இஸ் திஸ் சதீஷ்? இப்போ இல்ல, எப்போல இருந்து 1948ல இருந்து சிங்கிளாவே இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஒரு 56. வாட் இஸ் திஸ் சதீஷ்? ஏன் உங்களுக்கு வந்துட்டு சிங்கிளா இருக்கீங்க? ஐ அம் வெரி அப்செட். ஏங்க ஒரு மாதிரி பொண்ணு இவரே கூட இவங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள இது பண்ணாரு, பட் அது ஒத்துக்கல. சினிமா நடிகை இப்படி எல்லாம் சொன்னா ஒத்துக்காதியா எதுவே? நான் தான் ஹெல்ப் பண்றேன்ல, ஹெல்ப் எடுத்துக்கோயா. ரெக்கமெண்ட் பண்ணாரு, பட் அது என்னமோ ஒத்துக்கல. அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி போச்சு. பட் அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு தடுத்து நிறுத்தினேன். அதான் நான் பண்ண ஒரே ஒரு ரிவெஞ்சு. அதாவது இவர் எப்படின்னா, இவரா அந்த பொண்ணை பார்த்துட்டு வரான், இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் பாரான், நாங்களாம் சேர்த்து வைக்கணுமா. ஏன் இவர் என்ன பண்ணுவாரா? அவர் கல்யாணம் மட்டும் தான் பண்ணுவார். சரி, சோ கண்டிப்பா அடுத்த வாட்டி இவர் வரும்போது நீங்க கல்யாணம் ஆன ஒரு குட் நியூஸோட தான் எங்களை வந்து சந்திக்கணும். இங்க வந்துடாதீங்க, அது வேற செட், நம்ம வீட்டு கல்யாணம், அங்க போங்க. ஓகே, இப்போ ரேபிட் ஃபயர் விளையாட போறோம். இவர் எவ்வளவு உண்மையா ஆன்சர் சொல்றாருன்னு சொல்லுங்க. ஓகே, நீங்க ஒரு நாள் போலீஸ் கமிஷனரா இருந்தீங்கன்னா நீங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ் 3 ப்ராப்ளம். நீங்க ஏதோ ஆக்ஷன் எடுக்கலாம்னா என்ன எடுப்பீங்க? ஒரு நாள் கமிஷனரா இருந்தா லீவ் போட்டு வீட்ல இருங்க, வந்து ஜாலியா வந்து அது போலீஸ் கமிஷனர். போலீஸ் ஃபர்ஸ்ட் திருட்டு விசிடிங்க. ஓகே, தும்சம் பண்ணோன்னு வச்சுங்களேன். ஓகே, இவரெல்லாம் கூட்டு போயிருவேன். ஏன்னா விஷால் சார் அப்போ எங்கே போனால் இவரை கூட்டு போயிடாரு. திருட்டு விசிடி அந்த மாதிரி கூட்டு போய் திருட்டு விசிடி, அது உண்மையிலேயே முக்கியமான விஷயம். அது பெருசாக கண்டுக்கப்படலை. அது வந்து இது பண்ணணும்.
செகண்ட் வந்து இந்த டிராஃபிக் அந்த சிக்னல் வயலேஷன்ஸ் ரூல்ஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஓகே, டிராஃபிக் ரூல்ஸ். ஆமாம் ஆமாம். மூன்றாவது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அப்போ நம்மளாம் வேற ஊருக்கு போயிருக்கோம். இதெல்லாம் காக்கி சட்டை, நீங்க என்ன பக்கி சட்டை போட்ட மாதிரி சொல்றீங்க? அதான் அந்த ஆர்டரை போட்டுட்டு நான் ராஜினாமா பண்ணிடுறேன். நாங்க வெளியூர் போய்டுவோம். ஏன் அப்படி பேசுறேன்? நீ போனியா முதல்ல? அடுத்தது, அவதார் படத்துல நீங்க நடிச்சிருந்தீங்கன்னா அந்த பிளானட்டை எப்படி காப்பாத்திருப்பீங்க? சண்டை போட்டுருக்க கூடாது, ஓகே? சண்டை போடாம எப்படி காப்பாத்திருப்பீங்க? ஃபுல்லா பேசியிருப்பேன் பக்கம் பக்கமா. ஏய் இந்த இடம் தெரியுமாடா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நடுவில் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்லாம் விட்டு 3 அந்த அவங்களாம் யாரு என்ன சொல்றது ப்ளூவா இருப்பாங்களே, நவி, அதுல 3 பேரை கூப்பிட்டு இல்லை குரூப்ல டூப்பு கண்டுபிடிங்கன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லி அவனுங்களை லாக் பண்ணிட்டுவேன் நான். கடைசி வரைக்கும் சிக்கலன்னு வச்சுங்க, முடியலன்னு வச்சுங்க, சிரிச்சா போச்சு டீம் இறக்கி விட்டுற வேண்டியதான். சிங்கப்பூர் தீபன்லாம் பார்த்துட்டு எது யாருன்னே தெரியாம ராமர்கள்லாம் ஒரு கெட்டப்ப போட்டு ஒண்ணுமே புரியாம குழம்பி போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடிடுவாங்க அவங்க. சூப்பர். ஐ திங்க் இதை விட அவங்கள வந்து அந்த பிளானட்டை காப்பாற்ற வேற யாராலையும் முடியாது. உங்க டான்ஸ்க்கு வந்து பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இது? இளைய தளபதி அவர்கள் வந்து நான் டான்ஸ் சூப்பரா ஆடுறீங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடிக்க நல்ல பேர் சொல்லுங்க. அனிருத்தோட யார் நல்ல பேரா இருப்பாங்க? இல்லையா நான் சொல்லுங்க, சந்தோஷப்படுறாரு அவரு. இல்ல வர வர இப்ப எல்லாம் ஏமி ஜாக்சன் சொன்னது சந்தோஷப்படுறாரு. அப்போ ஒவ்வொரு காஃபி டிடிக்கு நான் வரும்போது மாத்திடுறாரு. பருவங்கள் மாறும் பருவம் இல்லவா, அது இருந்துட்டு போட்டுமே அல்லவா. ஏமி ஜாக்சன், ஏமி ஜாக்சன், ஏமி ஏமி ஏமி. ஓகே சதீஷ் சொல்லுங்க. அதிர்ச்சியாயி யாரையாவது சொல்லி பிரச்சனையாயி அவங்க என் கூட நடிக்காம போய் இல்ல அவருடைய காம்ப்ளெக்ஷனுக்கு அவருடைய ஹைட்டுக்கு வந்து தீபிகா படுகோன். ஓகே சூரி. இப்போ நான் ரஜினி முருகன் பண்ணிட்டு இருக்கேன்ல, அந்த கீர்த்தி சுரேஷ்ன்ற அந்த பொண்ணு இருக்கு, அது வந்து சூரி கூட நடிப்பேன்னு கேட்டா ரெடி, கதையெல்லாம் கூட நான் கேட்க மாட்டேன், அவர் கூட ஹீரோயின் நடிக்கிறதுனா ரெடின்னு எப்படி நடக்காதுங்கிற தைரியத்துல. சூரியனே இதுக்கு நான் காரணம் கிடையாது. ஓகே நான் தானே காரணம், எங்க அண்ணன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஓகே சரி, ஹீரோயின் இல்லாம ஒரு படம் ஆஃபர் வந்தா உங்க ரியாக்ஷன்? கொஞ்சம் யோசிக்கணும், பேமெண்ட் பெட்டரா இருக்கான்னு பார்க்கணும். அது ஒன்றாவது இருக்கணும். ஆமா, ஏற்கனவே ஒன்று இல்லாம தான் ஹீரோயின் ஒன்று நடிச்சிட்டு இருக்கு, சரி ஹீரோயின் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்லனா பேமெண்ட் கிடைக்குதான்னு நடிக்கணுமா இல்லையா? நியாயமான கோரிக்கை. உங்களை இரிட்டேட் பண்ற क्वेश्चन என்னது? உங்களுக்கும் தனுஷ் சாருக்கு சண்டையாமே? ஐயோப்பா, அது ஒரு செம்ம காமெடி क्वेश्चन என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. முதல்ல அப்படி இருந்தது, கஷ்டமா இருந்தது. இரிட்டேஷன்றதை விட ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்செட் ஆயிடுவேன். இப்போ காமெடி ஆயிடுச்சு. ஓகே, ஹாலிவுட் ரீமேக். ஓகே, உங்களோட சாய்ஸ் எது? டெர்மினேட்டரா, டைட்டானிக்கா? அதாவது ஒரு காதல் படம். டைட்டானிக்கா? ஐயோ நான் அதுக்காக சொல்லலைங்க. டைட்டானிக் வந்து ஒரு காதல் காவியம், அதுதான். நம்ம டெர்மினேட்டர்லாம் நம்ம பண்ண முடியாது. பழைய டிராக்டர் மாதிரி இருப்பேன் அந்த இதெல்லாம் மாட்டணும்னு, அது வேலைக்கு ஆகாது. சரி, காஃபி क्वेश्चन. யாரோடையாவது இந்த மாதிரி நீங்க உட்காந்து காஃபி குடிக்கலாம்னா நீங்க யாரோட காஃபி குடிக்க விருப்பப்படுவீங்க? சச்சின் டெண்டுல்கர். சூப்பர். ஓகே, இப்போ காஃபி சேலஞ்ச். காஃபி சேலஞ்ச் சொன்னோடனே தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் சேலஞ்ச் எடுத்துக்கவே இல்லையே கேவி ஆனந்த் சார் சேலஞ்ச. ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஷூரா எடுத்துக்கிறேன். ஓகே, காஃபி சேலஞ்ச் இருக்கு இப்போ. அதாவது நீங்க யாரையாவது ஒருத்தங்கள சேலஞ்ச் பண்ணலாம், ஓகே? நீங்க இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியான சேலஞ்சா இருக்கலாம். லைக் கேவி ஆனந்த் சார் சொன்னாரு, ஏதோ ஒரு செக்மெண்ட் அதாவது நீங்க வந்துட்டு கையை கட்டிக்கிட்டு ஹோஸ்ட் பண்ணணும். நான் சுத்தமா மறந்துட்டேன், அடுத்த செக்மெண்ட் கண்டிப்பா பண்ணிடுறேன். அதுதான் என்னோட இந்த மாதிரி யாரையாவது நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். யாரை பிடிக்காது ஏத்து விடுங்க, தெரியாம நானே லீட் கொடுத்தேன். யாரை பிடிக்காதுன்னு டக்குனு முடிவு பண்ணிட்டேன். ஒண்ணு வேணாம், ஏதாவது ஒரு படத்துக்கு கூட வந்து உட்காந்துட்டு அமைதியா இருக்கணும். 3 hour. ஆமா, இல்ல நான் ஒன் டே ஃபுல்லா பேச மாட்டேன். அராத்து வால் இல்லன்னா ரொம்ப கஷ்டங்க படம் பார்க்கறது. அதாவது நான் இவர் துரை செந்தில்குமார் சார் டைரக்டர், காக்கி சட்டை டைரக்டர், நாங்களாம் தான் நிறைய படத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவர் வரமாட்டேன்னு சொன்னாங்க சார். இல்லைங்க எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு இது வரைக்கும் படத்துக்கு வந்ததில்லை கூட. என்ன காரணம் பார்த்தா இவர்னால அவருக்கு அந்த படம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அது சீரியஸ் படத்தை அவருக்கு சீரியஸாவே புரியலையா, காமெடியா தானே இருக்கு இந்த படம். மொத்த படத்தையும் காமெடியாவே பார்த்துருக்காரு. அதாவது இங்கிலீஷ் படத்துலலாம் போய் பேசுறது, தமிழ் படத்துல பேசுறது ஓகே. ஒரு இங்கிலீஷ் புலரா மாதிரி ஷேக்ஸ்பியரா அப்படிலாம் இல்லை, இவருக்கு தெரிஞ்சதுதான் சொல்லுவார் எல்லா படத்துலையும். மேட்டர் ஒண்ணுதான். நீங்க அப்படி பார்த்து ரொம்ப இவர்னால என்ஜாய் பண்ண படம் இது காஞ்சோரிங்களா? காஞ்சோரிங்கே கமெண்ட் அடிச்சு பேய கலாய்ச்ச ஒரே ஆள் இவர்தான். பேய கலாய்ச்சிருக்காரு. அந்த மாதிரி இங்கிலீஷ் படம்லாம் எல்லா படத்துலயுங்க. பட் அதெல்லாம் எதுக்காகன்னா அதுல இருந்து நமக்கு சீன் கிடைக்கும், அதுக்கு தான் நம்ம அதை படத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இவர் பண்ற படத்துல அந்த மாதிரி நல்ல காமெடி எதுவுமே இருக்காது.
ஓகே ஸோ வந்து கான்ஜூரிங் பேயே கலாச்சாரங்களோட நம்ம இதுக்கு மேலே பேசக்கூடாது. அவங்க கேப் போட்ட டைம்ல நாம கபால்னு ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இது நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங் கோ பிரசன்டட் பை Vivo X5 Max phones. Welcome back to the Nurses Coffee with DD Season 2 powered by RRP Housing Co presented by Vivo X5 Max phones. திரு கேவி ஆனந்த் அவர்களுடைய ஆசையை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்களா? அதாவது பொதுமக்களே பாத்துங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ராக்கி இவ்வளவு பெருசுனா அது ஒரு பொண்ணு கட்டி விடுறேன். அது ஒரு பக்கிக்கு கட்டிடுறீங்களா? ஆமா. ரொம்ப கஷ்டம். எவ்வளோ மீனா இருக்கிறார்ல கேவி ஆனந்த் சார். அப்படியே குழந்தைமே ஒரு முகம் வச்சுட்டு கொலைகார மாதிரி பண்றாரு. இப்படி எல்லாம் கொடூரமா நடந்துக்கிறாரு. அது ஒரு ஆங்கர் கையை கட்டி போடுறதுங்கிறது எப்படி தெரியுமா? எவ்வளவு கஷ்டம். ஏங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நர்சஸ் காஃபியோட ஓனர் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு. உண்மையிலேயே. ஓகே. நிதிஷ்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகேயா? அப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு இந்த வாரம். ஓகே, கவலையப்படாதீங்க. இத போடுங்க, அப்பதான் அவர் எனக்கு கொடுப்பாரு. சில விஷயங்கள்லாம் இருக்கு அவரோட டீலிங். காஃபி வித் டிடி பண்றாங்கல்ல. ஆமா. டிடி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நானும் பதில் கொண்டு சொல்லணுமா இல்லையா? எதுக்கு ஹீரோன்னு உட்காந்துருக்கேன். ஓகே சரி, இப்போ நம்ம விளையாட போறது என்னன்னா ஹேவ் யூ எவர். சோ நீங்க இத பண்ணிருக்கீங்களா உங்க லைஃப்லனா? ஓ அப்படியே. எஸ் நான் காங் அடிக்கணும். நோ அப்படி ஓ இதா அப்படி வச்சுக்கிட்டு சொல்லிருக்காரு. அது கட்டிட்டு திரும்பவும் டைவ்லாம் அடிப்பீங்க போல. அதான் இப்படியே வந்து ஒரு விஷயம் இருக்கு. ஒரு படத்துல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவருக்கு என்னன்னா பக்கவாதம் வந்து இப்படி ஆயிடுப்பாரு. ஃபுல்லா இப்படி தான் வச்சிருப்பாரு வாயை ஏன்ட்டு. ஆனா அதை கேள்வி கேட்டா நீங்க கேளுங்களேன், ஏதாவது கேள்வி கேளுங்க. சதீஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. ஸோ அந்த மாதிரி கட்டிட்டாங்களாம். ஆனா வெஸ்ட் ஃபுல்லா இப்படி இப்படிப்பாங்களாம், கங்னம் ஸ்டைல் மாதிரி. இது கங்னம் ஸ்டைல், எனக்கு நடந்த பங்கம் ஸ்டைல். ஓகே, கையை ஆட்டக்கூடாது. ஓகே சதீஷ், நீங்க தான் ஃபர்ஸ்ட் விளையாட போறீங்க. மாட்டீங்க. நீங்க யாரையாவது மச்சான் ஒருத்தன் மாட்டி இருக்காண்டா வச்சு இவனை கலாயிரோண்டா அப்படின்ட்டு ரூட் போட்டு கலாய்ச்சிருக்கீங்களா? ஸ்கூல்லே விட்டுறலாம். ஓகே. நைட் ஃபுல்லா தூங்காம கடலை போட்டிருக்கீங்களா? அதுக்கு நீங்க பதில் சொல்லக்கூடாதுப்பா. அவருக்கு அவர் இல்ல. அது ஆமா. ஆமால, இது வேற ஒரு கன்ஃபியூஷன். இல்லங்க, நான் ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா ஒரு 10 நிமிஷம் ஒரு பொண்ணு பேசினாலே அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து ஏதாவது கலாச்சி விட்டுருமா, பரா அப்படின்னு ஃபோன் வச்சிருவா. நான் பேசினா நாங்க தான் நிறைய. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஆளுக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்றதுக்கு. இப்ப ஒரு பொண்ணு பார்த்தா வந்து நீ பேசி பாருமா மாப்பிள்ளைகிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தா அப்புறம் வந்து நம்ம வீட்டில் பேசி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு பொண்ணுகிட்ட இப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு கால் பண்ணியிருக்கு. இன்னும் எடுத்திருக்காரு. ஹலோ, சொல்லுங்க, கல்யாணத்துக்கு ஓகேயா? அந்த பொண்ணு இல்லை நான் யோசிக்க. அப்போ வைங்க. அப்ரோச் பண்ணா அந்த ஏற்கனவே பார்த்து பயப்படும் அந்த பொண்ணு. எப்படி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி? சதீஷ் 1956 to 2056 இந்த பிஹேவியருக்கு. சரி ஓகே. உங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க ஆமாங்க ஆமாம் தானே. ஆமா இல்ல கை கை ஆமா. எனக்கு ஹிந்தி தெரியலன்றதோட இது தெரியல. எனக்கு எதுவுமே தெரியல. ஆமாங்க, நிறைய அது மிஸ் ஆகுதுங்க. ஏன்னா உனக்கு ஆமான் சாமி போட தெரியலன்னா கல்யாணம் பண்ணி வேஸ்ட். ஆமால. அதனால ஹிந்திலயாவது ஹிந்திலயாவது ஆமா சாமி போட கத்துக்கோங்க. ஆமா சாமிக்கு ஹிந்தில என்னங்க? ஹாஞ்சி. ஹாஞ்சி. ஜி ஹா. அதே தப்பா சொல்றாரு பாத்தீங்களா? ஜி ஹா. என்னைக்காவது ஃப்ரெண்டுக்கு தூது போய் செம்ம அடி வாங்கிருக்கீங்களா? அடி வாங்கினது இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஆமா இல்லையா? நீ பாத்தீங்களா சொல்ல வேணாம். அடி வாங்கியிருக்க அப்படி. அடி மட்டும் வாங்கல, ஆனா ஒன்று நடந்தது. கேட்டது என்ன? அதான் என்னன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணிட்டான், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் 2 பேர் ஃபேமிலிக்கும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பொம்பளை வயசில் பேசி என்கிட்ட கொடு, நான் பேசுகிறேன்னா. நானும் வந்து இதை எடுத்து நானும் ஒரு பொம்பளை வயசில் சொல்லியிருக்கேன். மா ஃப்ரீயா இருக்கல்லம்மா அப்படின்னு இதை கேட்டேன். அவங்க அம்மா எடுத்துருக்காங்க ஃபோன். ஃப்ரீயா இருக்கேன்மா. அது ஃப்ரீயா இருந்தாலும் வேணாம், அவங்க அம்மா எடுத்தது. ஸோ ஃபோனை எடுத்துட்டு அவங்க சொன்ன உடனே இருக்காப்பா கூப்பிட்றம்மான்னு அவங்க போனாங்க. நான் அதுக்குள்ளே ஃபோனை கொடுத்துட்டேன். இந்தாடா பேசுகிறா அப்படின்ட்டேன். ஃபோனை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த பொண்ணு இன்னும் வரலன்றதுக்காக சொல்ல வந்திருக்காங்க. எடுத்து ஹலோ இன்னும் வரலப்பா அப்படின்றதுக்குள்ளே இவன் டக்குன்னு எடுத்து நான் தான் ராஜுவல் பேசுகிறேன், பொம்பளை வயசில் பேசுனது நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஒன்று டக்குன்னு இதாக இருக்குது. உடனே டே யாரா நீ ஒன்னே சதீஷை மாட்டிருந்தா அப்படின்னு சொன்னான். இப்போ மாட்டினது நான் மட்டும்தான், அவன் யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு ஒரு அட்வைஸ் மேலாம் பொழிஞ்சு நடந்தது இந்த மாதிரி. வேணும் வேணும். ஓகே,
ஹீரோவை பார்த்து எப்பாவது என்ன வாழ்க்கடா இது ச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. சரி, எஸ் நோ எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னது தெளிவா சொல்லுங்க. எஸ். எஸ். எஸ் அது நோ தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு முடிஞ்சு முடிஞ்சு போச்சு. இதை தெரிய வைக்கிறதுக்காக இவருக்கு ஒரு ரவுண்ட் பண்ண வேண்டிய. அம்மாட்ட போய் சொல்லி மாட்டிருக்கீங்களா? போய் சொல்லி மாட்டினதே இல்லையா? தப்பிச்சிடுவார் போய். தப்பிச்சிடுறீங்க. ஓகே, வெரி சமத்தியமா சொல்லுவேன் போய். நம்பர் மாதிரி சொல்லிடுவீங்க. ஓகே, உங்க கூட நடிச்ச ஹீரோயின்ஸ் யாரையாவது 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிக்கிறாங்களே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா அவங்க நடிக்கும்போது? ஓகே, ஆஃப்டர் மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கா? அடிங்க தொடர்ந்து நடிச்சுனே இருக்க வேண்டியதான். உங்க ஃபோன்ல நீங்க யங் என்ன சொல்றது பிஃபோர் மேரேஜ் டேஸ்ல யூனோ டீன் ஏஜ் டேஸ்ல வந்துட்டு ஏதாவது பொண்ணுங்க பேர் வந்து பசங்க பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஓகே, உங்களை யாராவது சுத்தி வளைச்சு கலாச்சிருக்காங்களா? கலாச்சிருக்காங்க நம்மள, பட் சுத்து போடலாம் கலாய்க்க. நம்ம உட்காந்து சுத்தி ரவுண்டு கட்டி கலாச்சிருக்கோம். ஏய் நீ வா, ஓகே நீ போ. அது எஸ்பெஷலி நாங்க 2 பேரும் சேர்ந்தோம்னு வச்சுங்க தும்சம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இதோட ப்ரோகிராம முடிச்சுக்கோ, ஏன்னா அடுத்து நீ தான் தும்சமா போற. ஏன்னா அவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்க. அது நாங்க எல்லா இடத்துலயும். ஓ இல்லையா? ஜிம்பாப்வே மட்டும் தான் அடிப்போம், ஆஸ்திரேலியா கிட்ட எல்லாம் போக மாட்டோம். நன்றி நன்றி, கை கூப்பி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டே இருக்கு. ஐ திங்க் சார், கேவி ஆனந்த் சார் உங்களுக்காக கஷ்டப்பட்டு இது முடிச்சுக்க நெஞ்செல்லாம் வலிக்குதுங்க. ஒரு மாதிரி இதை இப்படி அடக்கி வச்சுட்டு அப்படி பேசினனால ஏதோ பெரிய 10 பக்கம் வசனம் பேசுறமே நிஜமா நெஞ்சு வலிக்குது. கேவி சார் ப்ளீஸ் நான் இதுலேருந்து விலகிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ், எனக்காக இந்த ஷோக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நிஜமாவே நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு கூடிய விரைவில் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பெண் அமையணும். ஏன்னா இப்படி எப்பவுமே சிரிக்க வைக்கிற ஒரு நல்ல மனசு இருக்கிற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க ஐம் ஷூர் தேர் ஆர் மெனி நைஸ் கேர்ள்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே, ஸோ உங்களை தேடி அவங்க வருவாங்க. 10 இயர்ஸ்க்குள்ளே வந்துருவாங்க. வெயிட் பண்ணுங்க. 20 இயர்ஸாக இதுதான் நடக்குது. இவங்களுக்கெல்லாம் நல்லது சொல்றதா பெஸ்ட் பாப்பாங்கப்பா. கிஃப்ட் கொண்டு வாங்க கொடுத்தலாம். பட் அதுக்கு முன்னாடி ஷிவா ஆல் தி வெரி 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 பெஸ்ட். ஒவ்வொரு வாட்டி நான் பாக்கும்போது யூ கோயிங் அப். அடுத்த வாட்டி பாக்கும்போது இதை விட இன்னும் பெரிய இடத்துல இருக்கணும். இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஓகேவா? கண்டிப்பா. தேங்க்யூ டிடி. நான் 4th டைம் வரேன். ஒவ்வொரு தடவை வரும்போதும் புதுசாக தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் ஷோஸ் பார்க்குறோம் இல்லையா? அண்ட் எனக்கு நான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த ஹிந்தி சேனல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்க ஷோஸ் மாதிரி நம்ம ஊரில் பண்ணோம் அந்த ஸ்டாண்டர்டில் அப்படின்னு நிறைய ஆசைப்படுவேன். பட் அது வந்து உங்கள் ஷோவை பார்க்கும்போது கிடைக்குது. அது வந்து பாராட்டுறதுலாம் இல்லை, எல்லாரும் வீட்டில் உட்காந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு நேரில் சொல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அவங்க சார்பாக நான் சொல்லிக்கிறேன். அன்றைக்கி ரம்யா ஷோவில் தானே சொன்னீங்க? ஆடா பாவி. எங்க விஜய் ஷோஸ் எல்லாமே அப்படிதாங்க, நல்ல ஸ்டாண்டர்ட். உங்களுக்கு என்னங்க இல்ல எல்லாரோட ஹோஸ்டிங்கும் எப்படின்றது விஜய் டிவி நான் சொல்றது as a ஷோவா சொல்றேன். இதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு காலேஜ் போயிருந்தேன், ஒரு எக்ஸல் காலேஜ்னு சொல்லிட்டு. அங்க வந்து நான் சொன்ன ஈவினிங் இருங்க எல்லாம் அப்படின்னு, இல்லை இந்த மாதிரி காஃபி வித் டிடி போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்னப்போ அந்த செம்ம கிளாப்ஸ் பொண்ணுங்க சைட்ல இருந்து உங்க பேர் சொன்னதுக்கு சீரியஸா. ஸோ நம்ம ஆங்கர்ஸ் காம்பேரர்ஸ்ன்றவங்க இப்போ ஒரு பெரிய ஸ்டார்ஸா இருக்குதுன்றது நீங்க பெரிய இன்ஸ்பிரேஷன், முன்னோடி. ரொம்ப 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 நன்றி. பதிவு பண்ணோம் முன்னோடி. அப்பா சாமி முடியல 2056 தான் முடியாது. thank you so much. ரொம்ப கைண்ட் வேர்ட்ஸ் எனக்காக சொல்லியிருக்கீங்க. ஆங்கர்ஸ் ஜாப் ஒரு தேங்க்லெஸ் ஜாப், பட் இருந்தாலும் நீங்க இவ்வளோ ஸ்வீட்டா எனக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. thank you very very ஃபீல் பண்றேன். very thank you so much. thank you நரசூஸ் வழங்கும் டெம்பர். சதீஷ் உங்களுக்கும் நரசூஸ் வழங்கும் டெம்பர். and before you go please எனக்காக உங்களுடைய ஆட்டோகிராஃப் போடுங்க சிவா. வாவ். அண்ட் உங்களுடைய மேல எவ்வளவு பட்டன். அப்படியே உங்க ஃபேன்ஸ்க்கு ஏதாவது சொல்லுங்க, நீங்க எதுவுமே சொல்லியே. ஃபர்ஸ்ட் திங் வந்து சப்போர்ட்டுக்கு பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலாக சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம வந்து எங்கேயாவது ரெக்கார்ட் நோட் புக்லேயோ இல்லை வந்து பேங்க் செக்லேயோ இந்த மாதிரி கையெழுத்து போட்டுருந்த என்னுடைய சிக்னேச்சர் வந்து ஆட்டோகிராஃபாக மாற்றினது நீங்கள் எல்லோரும் தான். இன்றைக்கி இப்போ காக்கி சட்டை வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்க இடம், இந்த ஃபேம், இந்த ரீச் எல்லாமே வந்து நிச்சயமாக மக்களால் தான். ஏன்னா முதல் படத்துலேயே ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டராகவோ பெர்ஃபார்மராக உள்ளே வரல. நீங்களாம் தட்டி கொடுத்து தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு எல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் காக்கி சட்டை போய் பாருங்கள், பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் படம் முடியும் பொழுது பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல்.